இடைத்தேர்தலில் போட்டியிட நினைத்தால் அப்பாவுக்கு ஆப்பு. 3 ஆதாரங்களை வைத்துக்கொண்டு சிஎம் விஜய் விடுத்த மிரட்டல். அரண்டு போன மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார். அந்த தொகுதியில் 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதால் 4வது முறையும் கண்டிப்பாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று அவர் நினைத்திருந்தார். அதோடு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரும் என்றும் கூறி வந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்தது மட்டுமின்றி திமுகவும் தோல்வியடைந்து எதிர்க்கட்சியானது. இந்த நிலையில் கொளத்தூரில் தோல்வியடைந்த மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் மற்றும் தாவேக அமைச்சர்கள் கிண்டல் செய்யும் விதமாக அப்பாவை எங்கே காணோம் என்று அவ்வப்போது கிண்டல் செய்து வருகிறார்கள். இதனால் திமுகவின் உதயநிதி கடும் கோபத்திற்கு ஆளாகி வருகிறார். அதோடு அடுத்து நடைபெற உள்ள 7 தொகுதி இடைத்தேர்தலில் கண்டிப்பாக ஒரு தொகுதியில் மு.க. ஸ்டாலினை களமிறக்கி எப்படியேனும் அவரை மீண்டும் சட்டசபைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திமுக தீவிரமாக திட்டம் போடுகிறார்கள். அதன் காரணமாகவே இவர்கள் எப்போது அப்பாவை காணவில்லை என்று கிண்டல் செய்தாலும் கண்டிப்பாக அவர் மீண்டும் சட்டசபைக்கு வருவார். அப்போது அவரை கிண்டல் செய்த யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் என்று திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பதில் கொடுத்து வருகிறார்கள். இப்படி மு.க. ஸ்டாலின் விவகாரம் தொடர்ந்து சட்டசபையில் சலசலப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நேற்று திமுகவுக்கு பேரதிர்ச்சி கொடுக்கும் தகவலை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். அவர் கூறுகையில், திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை சொல்லி சட்டப்பேரவையில் பேசினால் பேச வேண்டும் என்பதற்காக பேசாதீர்கள், நாங்கள் ஊழல் செய்ததற்கான ஆதாரத்தை கொடுத்துவிட்டு பேசுங்கள் என்று பேசத் தொடங்கினார்கள். அதை கேட்ட விஜய், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கின்றன. அதையெல்லாம் தற்போது நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஒரு டீம் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்த யாரும் தப்பிக்க முடியாது, தப்பவும் விடமாட்டோம் என்று ஆவேசமாக பேசிய விஜய், அந்த ஆதாரங்களை சரியான நேரத்தில் வெளியிடுவோம். எங்களது பிடியிலிருந்து ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்று பேசினார். இப்படி அவர் கடுமையான கோபத்தில் பேசியதை பார்த்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அப்படியே ஆஃப் ஆகிவிட்டார்கள். ஏவாவேலு, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரை கைது செய்ய தாவேக அரசு எடுத்த நடவடிக்கையிலிருந்து நாம் தப்பித்து விட்டதால் இனிமேல் நம் மீது கை வைக்க நினைக்க மாட்டார்கள் என்று நினைத்த திமுகவிற்கு அடுத்து சரியான ஆதாரத்துடன் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது என்று நேற்று முதலமைச்சர் விஜய் சொன்னது உச்சக்கட்ட பீதியை கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் திமுகவுக்கு எதிராக இன்னும் பெரிய அளவில் தாவேக அரசு களமிறங்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் கோட்டை வட்டாரங்களில் வெளியாகியுள்ள இன்னொரு செய்தி திமுகவுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், தற்போது முதலமைச்சர் விஜயின் டேபிளுக்கு வந்திருக்கும் 3 திமுகவின் ஊழல் கோப்புகளில் ஒரு ஊழல் வழக்கு மு.க. ஸ்டாலின் சம்பந்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. அந்த வழக்கை இவர்கள் கையில் எடுத்து விசாரிக்க தொடங்கினால் மு.க. ஸ்டாலின் எக்கச்சக்கமாக சிக்கிக்கொள்வார் என்பதும் தெரியவந்துள்ளது. அது மட்டுமின்றி ஒருவேளை இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டால் அதற்கு முன்பே அவரை இந்த ஊழல் வழக்கில் கட்டம் கட்டி தட்டி தூக்கி விடுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. அதன் காரணமாகவே மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து மு.க. ஸ்டாலினை சட்டசபைக்குள் கொண்டு வருவோம் என்று ஆவேசமாக பேசி வந்த திமுக எம்எல்ஏக்கள் அவரை ஊழல் வழக்கில் தட்டி தூக்க முதலமைச்சர் விஜய் தயாராகிவிட்டார் என்கிற செய்தியை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் சட்டசபையில் விவரமில்லாமல் பேசிக் கொண்டு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் இப்போது எல்லா விஷயங்களையும் விவரமாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். அதிலும் இதுவரை உதயநிதியை டென்ஷன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அப்பாவை காணோம் என்கிற விஷயத்தை அடிக்கடி பேசி வந்தவர்கள் இப்போது அப்பாவுக்கே ஆப்பு வைக்க தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலினை களமிறக்க திமுக திட்டம் போட்டால் அதற்கு முன்னதாகவே அவரை ஊழல் வழக்கில் தட்டி தூக்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் 7 தொகுதி இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலினை விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரை போட்டியிட வைக்க வேண்டும் என்று திமுகவினர் திட்டமிட்டு வருகிறார்கள். அதற்காக திமுகவின் முன்னாள் அமைச்சர் K.N. நேரு தற்போது வேலை செய்ய தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படி ஸ்டாலினை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து மீண்டும் சட்டசபைக்குள் வர வைக்க வேண்டும். அப்பாவை எங்கே காணோம் என்று கிண்டல் செய்யும் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு அவரையே சட்டசபையில் கொண்டு வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டமாக உள்ளதாம். அதன் காரணமாகவே ஒன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் மு.க. ஸ்டாலினை தோல்வியடைய செய்ய வேண்டும். ஒருவேளை அதற்கான சூழல் அங்கு இல்லை என்கிற பட்சத்தில் அதற்கு முன்பே ஊழல் வழக்கில் கைது செய்து அவரை போட்டியிட விடாமல் செய்துவிட வேண்டும் என்கிற திட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சவால் விடும் வகையில் இடைத்தேர்தலில் துணிச்சலாக இறங்கி அடிப்பதா, இல்லை ஊழல் வழக்கில் சிக்கி சிறைக்கு செல்வதா என்பது தெரியாமல் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பதாக திமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள். புகழ்ந்து பேசுவது முதலமைச்சருக்கு பிடிக்காது, அடக்கி வாசியுங்கள். அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்ட ஆதவர்ஜுனா. தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என யார் சட்டசபையில் பேசினாலும் தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னதாக
முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து தள்ளுவதையே முக்கிய வேலையாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக சில எம்எல்ஏக்கள் விஜயை புகழ்ந்து கவிதையெல்லாம் படிக்கிறார்கள். சிலர் சினிமா பாட்டு பாடுகிறார்கள். இன்னும் சிலரோ அடுக்குமொழியில் அள்ளிவிட்டு எதிர்க்கட்சியினரை டென்ஷனுக்கு உள்ளாக்குகிறார்கள். இது தொடர்கதையாகிவிட்டதால் அவர்கள் முதலமைச்சர் புகழ் பாடுவதை கேட்டு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கோஷமிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதற்கு ஒரு தடை உத்தரவு போட்டார். அவர் கூறுகையில், மற்ற முதலமைச்சர்களைப் போன்று நம்முடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அதனால் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசும்போது தங்களது துறை சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுங்கள். அதை விடுத்து நீண்ட நேரம் அவரை புகழ்ந்து பேசுவதை தவிர்த்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி ஆதவ் அர்ஜுனா சொன்னதை கேட்டு திமுகவின் முன்னாள் அமைச்சர் KN நேரு எழுந்து நின்று, எங்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கும் தன்னை உறுப்பினர் புகழ்வது சுத்தமாக பிடிக்காது. அப்படி ஒரு முறை ஒரு MLA புகழ்ந்து பேசிய போது சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் என்னை புகழ்ந்து பேச வேண்டாம் என்று நேரடியாகவே அவர் கேட்டுக்கொண்டார் என்று பேசினார். இப்படி தாவேகாவினர் மற்ற முதலமைச்சர்களைப் போல் அல்ல, நம்முடைய முதலமைச்சர், அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்று சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து எங்கள் முதலமைச்சருக்கும் புகழ்ச்சி பிடிக்காது என்று KN நேரு உடனே எழுந்து நின்று பேசியது சட்டசபையில் சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இடதுசாரிகள் CJP போராட்டத்திற்கு தடை விதித்த தமிழக அரசு நீதிமன்றத்தின் உத்தரவால் பின்வாங்கியது. டெல்லியில் CJP கட்சியினர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தற்போது பல மாநிலங்களிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்த தொடங்கிவிட்டார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மாணவர் போராட்டம் வெடித்து வெற்றி பெற்றது. இந்த நிலையில் டெல்லியில் போராடிய CJP கட்சியினர் அடுத்தபடியாக மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவிலும் மாநில அரசு தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து போராட்டம் நடத்த தயாராகி வருகிறார்கள். ஆனால் அங்கு ஆட்சி செய்யும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக CJP கட்சியினர் கொல்கத்தாவில் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்த முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். என்றாலும் கூடிய சீக்கிரமே டெல்லியை போன்று கல்கத்தாவிலும் போராட்டம் நடத்தி அதிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். இப்படியான நிலையில் தமிழகத்திலும் இடதுசாரி கட்சிகளும் CJP கட்சியுடன் சேர்ந்து நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களை நடத்த திட்டமிட்டார்கள். அதற்காக கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்க வேண்டும் என்றும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் தமிழக அரசு கல்லூரி கல்வி இயக்கத்தின் மூலம் அதற்கு தடை போட்டது. ஏற்கனவே டெல்லியில் CJP கட்சியினர் போராட்டம் நடத்திய போது தமிழகத்திலும் ஆங்காங்கே அந்த கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியதை ஆரம்பத்திலேயே காவல்துறையை வைத்து மிரட்டி அடித்தார்கள். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாட்டிலும் திமுகவின் ஆதரவுடன் CJP கட்சியினர் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியிருப்பார்கள். இந்த நிலையில்தான் இப்போது இடதுசாரிகள் கட்சியுடன் சேர்ந்து CJP நடத்த இருந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவிகளை பங்கேற்க விடக்கூடாது என்று தமிழக அரசு தடை விதித்திருந்தது. ஆனால் தற்போது இந்த விவகாரத்தில் இடதுசாரி கட்சிகள் நீதிமன்றத்திற்கு சென்றதைத் தொடர்ந்து உரிமைகளுக்காக போராடுவது பொதுமக்களின் ஜனநாயக சுதந்திரம், அதற்கு மாநில அரசு தடை போடக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அதன் காரணமாக இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்துள்ள தமிழக அரசு தங்களது முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ளது. அதனால் நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளும் பங்கேற்கலாம் என்ற ஒரு சுற்றறிக்கையை தற்போது கல்லூரி கல்வி இயக்கம் அறிவித்திருக்கிறது. அதோடு இந்த போராட்டத்தில் இடதுசாரிகள் கட்சிகள் பங்கேற்பதால் அமைதியான முறையில் இதை நடத்தப் போகிறோம், இதில் எந்தவித வன்முறையும் நடக்காது என்று தாவேகா அரசிடத்தில் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.